டெல்டா மாவட்டங்களில் நேற்று காலை முதல் மழை நீட்டிப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 9ஆம் தேதி முதல் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி 9ஆம் தேதி முதல் அவ்வப்போது மிக மிதமான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலை மிதமாக தொடங்கி மதியத்திற்கு மேல் பலத்த மழையாக பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை அதிகபட்சமாக திருக்குவளையில் 8.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வேளாங்கண்ணியில் 7.74 சென்டிமீட்டரும், திருப்பூண்டியில் 7.10 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 7.56 சென்டிமீட்டரும், தலைஞாயிறில் 5.44 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினத்தில் 4.54 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 4.32 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மழை நீட்டிக்கும் பட்சத்தில் பூக்கும் பருவத்தில் உள்ள சம்பா நெற்பயிர்கள் பதராக மாறிவிடும் அபாயம் உள்ளது. மேலும் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொண்டாட்டங்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது.